தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நம்ம பரம இளமதி கிட்ட இன்னைக்குனாச்சும் தன்னோட மனசுல இருக்கிற காதல சொல்லலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா, இங்க கலா அம்மா உட்காந்துருக்கிறாங்க. கலா அம்மா உட்காந்துருக்கிறத பார்த்து, "இங்க எதுக்கு நீங்க வந்தீங்க?" அப்படின்னு கேட்க, "காந்திமதி தான் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டா. அதனால தான் வந்தேன். நீ வேறயா இளமதியோட ஃப்ரெண்டா போயிட்டல்ல, அதனாலயும் வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, இளமதி கிட்ட இருந்து பரமன பிரிக்கிறது தான். அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷி வேறயா வேணும்னே நம்ம பரமன வெறுப்பேத்த பார்க்குறாப்புல. முதல்ல இளமதி கிட்ட சொல்றோமோ இல்லையோ, இவங்கிட்ட நம்ம காதல சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இளமதிய நானும் விரும்புறேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு விட்டுர்றாப்புல. உடனே நம்ம ரிஷிக்கு கோவம் வந்துருது. இல்லவே இல்ல. அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெட்டு வச்சுக்குவோம். இளமதி இப்ப என்ன கலர் புடவையில வெளிய வருவான்னு பார்ப்போமா? அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கலர் சொல்றாங்க. ஏன்னா ரிஷி தானே புடவையே வாங்கி குடுத்துருக்கிறாப்புல. என்ன கலர்ன்னு தெரியும் இல்லையா? அதனால அவரு கலர சொல்லிடுறாப்புல. இந்த கலர்ல தான் வருவாங்க அப்படின்னு. அதே டைம்ல நம்ம பரம ஒரு கலர சொல்றாப்புல. ஸோ என்ன ஏதோ ஒரு கலர சொல்றாப்புல. இதுதான் வந்து இளமதிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா, நம்ம பரம சொன்ன கலர்லயே இளமதி வராங்க. அங்கேயே நம்ம ரிஷிக்கு மூக்கொடைஞ்ச மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் தன்னோட அம்மாவ கூப்பிட்டு, "ஏன் இளமதி இந்த கலர் புடவையில வந்திருக்கா? நம்ம பச்சை கலர் புடவ தானே வாங்கி குடுத்தோம்." அப்படின்னு கேட்க, "நம்ம வாங்கி குடுத்த புடவ வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அதனால தான் உன்கிட்ட இருக்கிற புடவைய கட்டிட்டு வர சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிர்றாங்க. இப்ப என்ன ஆச்சு? நம்ம ரிஷி ச போட்டியில தோத்து போயிட்டாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? பந்தக்கால் நடக்கிற விஷயம் தான் நடக்குது. இப்ப நம்ம பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அங்க வந்துட்டாங்க. பரமன வெளியில கூப்பிட்டு, "நீ காதல சொல்லிட்டியா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "சொல்லிட்டேன்" அப்படின்னு பரமன் சொல்றாப்புல. "என்னது சொல்லிட்டியா?" அப்படின்ன உடனே, "ஆமா, இளமதி கிட்ட இல்ல, நான் ரிஷி கிட்ட தான் சொல்லியிருக்கேன். ரிஷி கிட்ட சொல்லி வெறுப்பேத்தியிருக்கேன். அவன் கோவத்துல ஏதாச்சும் பண்ணுவான், வசமா மாட்டிக்குவான்." அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பரமன் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, இளமதி ரூமுக்குள்ள போறாங்க. உடனே அத பார்த்துட்டு பாரு இளமதி ரூமுக்குள்ள போகுது. "இப்பனாச்சும் போய் காதல சொல்லு" அப்படின்ன உடனே, பரமன் அப்படியே தயங்கி தயங்கி போய் கதவுக்கு பின்னாடி நின்னு தன்னோட காதல சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா, அத வந்து இளமதி கேட்கல. மாறா நம்ம கலா தான் கேட்குறாங்க. ஆக மொத்தத்துல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்த கலாவுக்கு இப்ப உறுதியாயிடுச்சு. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வேலையாட கூப்ட்டு, "பரமன் தன்னோட காதல வந்து சொல்லிட்டான். ஆனா வந்து என்கிட்ட தான் சொல்லியிருக்கான். இத இப்படியே விடக்கூடாது. அந்த இளமதி மட்டும் பரமனுக்கு ஜோடியா வந்தா அவ்வளோதான், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. பரமன் கடைசி வரைக்கும் நமக்கு அடிமையாவே இருக்கணும்." அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பந்தக்கால் நடுற ஃபங்ஷன் ஆரம்பிக்குது. இந்த பரமன் என்னடான்னா, நம்ம தான் காதல சொல்லிட்டோமே, ஆனா இந்த இளமதி எதுவுமே சொல்லாம இருக்காளே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.